தெளிந்த சிந்தனையும் தீர்க்கமான செயல்திறனும் கொண்ட மிதுன ராசி அன்பர்களே, வரும் குரு பெயர்ச்சியானது உங்களது ராசியிலேயே ஜென்ம குருவாக அமர்ந்து எத்தகைய பலன்களை தரப்போகிறார் என்பதை பார்க்கலாம். உங்களது நீண்ட நாள் ஆசைகள் இக்காலகட்டத்தில் நிறைவேறும். சிக்கலான பொருளாதார நெருக்கடிகளில் இருந்து விடுபட்டு மன நிறைவான பணவரவு வரும் காலம் இதுவாகும். இளவயது மிதுன ராசிக்காரர்களுக்கு திருமண பாக்கியமும், திருமணமான தம்பதியினருக்கு குழந்தை பாக்கியமும் கிடைக்கும். ஒரு சிலருக்கு காதல் திருமணமும் கைகூடி வரும். பெற்றோர்கள் தங்களது குழந்தைகளுக்கான திருமணம் மற்றும் சுப நிகழ்ச்சிகளை மனமகிழ்ச்சியுடன் நடத்துவார்கள். உயர்கல்விக்கு வெளிநாடு செல்ல நினைப்பவர்களது முயற்சிகள் எவ்வித சிக்கல்களும் இன்றி எளிதில் நிறைவேறும். கூட்டு தொழிலில் இருந்த பிரச்சனைகள் விலகி சுமூகமான சூழ்நிலை உருவாகும். மனக்கசப்பில் இருந்த தம்பதியர் தங்களுக்குள் கலந்து பேசி ஒருவருக்கொருவர் விட்டு கொடுத்து அனுசரித்து செல்வார்கள். அவர்களது ஒற்றுமை மேன்மையடையும். தொழிலில் குறிப்பிடத்தக்க லாபம் கிடைக்கும். புதிய முயற்சிகளில் இறங்க நினைத்தால் வெற்றி கிடைக்கும். ஒரு சிலர் சுய தொழில் துவங்கி மேன்மை அடைவார்கள். வேலை தேடி கொண்டிருப்பவர்களுக்கு அரசு பணி கிடைக்கும். மாறி வரும் புதிய தொழில்நுட்பங்களை கற்றுத் தேர்ந்து உங்களது ஆளுமையை வளர்த்து கொள்வீர்கள். முதியோர்கள் தீர்த்த யாத்திரை செல்வதற்கு உகந்த காலம் இதுவாகும். தந்தை வழி ஆதாயங்கள் உண்டு. நீண்ட நாட்கள் இழுபறியாய் இருந்த பூர்வீக சொத்துக்களில் இருந்த வில்லங்கங்கள் விலகி அது உங்கள் கைக்கு வந்து சேரும். மிதுன ராசிக்காரர்கள் உடல் நலனில் அக்கறை செலுத்துங்கள். நரம்பு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் வரும் வாய்ப்பு இருப்பதால் முன்னெச்சரிக்கையுடன் செயல்படுவது நல்லது. தேவையில்லாத பழக்க வழக்கங்களை தவிர்ப்பதும் நல்லது. நற்பெயரை கெடுக்கும் நட்பு உங்களுக்கு தேவையில்லை என்பதை உணருங்கள். மன அமைதிக்காகவும் நிம்மதியான சூழ்நிலைக்காகவும் மகாலட்சுமியை வழிபடுங்கள்.